அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இப்போ தமிழில் பாடம் 4 முளைப்பாரி பாடலை இப்போ ரிவைஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? பாடல் நான் பாடுறத திரும்பி கூடவே பாடுங்க. தன்னா நன்னே நானே தன்ன தானே நன்னே நானே, தன்னா நன்னே நானே தன்ன தானே நன்னே நானே, ஒன்னாந்தான் நாளையில ஒசந்த செவ்வாய்க்கிழமையில ஓலை கொட்டா 2 எடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு, தன்னா நன்னே நானே தன்ன தானே நன்னே நானே, தன்னா நன்னே நானே தன்ன தானே நன்னே நானே, வாங்கிய அந்த முத்துக்களை வாலியில ஊற வச்சு கம்பந்தட்ட 2 எடுத்து கணுவா முறிச்சு வச்சு, சொலத்தட்ட 2 எடுத்து சொலையா முறிச்சு வச்சு, மாட்டாந்தோழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து, தன்னா நன்னே நானே தன்ன தானே நன்னே நானே, தன்ன நன்ன நானே தன்ன தானே நன்னே நானே, ஆட்டாந்தோழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து, கடுகுலையும் சிறு பயிறு காராமணி பயிறு, மிளகுலையும் சிறு பயிறு முத்தான மணி பயிறு, மொளை போட்ட 1 ஓரலையாம் முளைப்பாரி, மொளை போட்ட 1 ஓரலையாம் முளைப்பாரி, ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு, முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா, முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா, தன்னா நன்னே நானே தன்ன தானே நன்னே நானே, தையலற ஒரு குலவ தன்னா நன்னே நானே தன்ன தானே நன்னே நானே, தன்ன நன்ன நானே தன்ன தானே நன்னே நானே. இப்போ முளைப்பாரியை பற்றி பார்க்கலாமா? முளைப்பாரி எப்போ போடுவாங்கன்னு பார்க்கலாமா? கும்மி ஆட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் இவை நாட்டுப்புற ஆடல் வகையை சார்ந்தது. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆடல் வகை. கும்மியாட்டம் திருவிழாக்கள்னா கும்மியாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் இவை நாட்டுப்புற ஆடல் வகையை சார்ந்தது. முளைப்பாரி நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தது. இந்த பாடல் நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தது. கும்மியாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் இவை நாட்டுப்புற ஆடல் வகையை சார்ந்தது. முளைப்பாரி நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தது. முளைப்பாரி பெண் தெய்வங்களை வழிபடும் ஒரு சடங்காகும். குறிப்பாக யாருக்கு இதை செய்வாங்க? பெண் தெய்வங்கள். முளைப்பாரி பெண் தெய்வங்களை வழிபடும் ஒரு சடங்கு. சடங்குனா ஒரு சம்பிரதாயம் சொல்லுவோம் இல்லையா? பெண் தெய்வங்களை வழிபடுற ஒரு சடங்கு இது. இது எப்போ பண்ணுவாங்க? எந்த மாதம் பண்ணுவாங்க தெரியுமா? எந்த மாதம் என்ன கிழமையில பண்ணுவாங்கன்னு பார்க்கலாமா? ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. எந்த மாதம்? ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. பெண்கள் மட்டுமே வழிபடும் ஒரு சடங்கு. இதை பெண்கள் மட்டுமே வழிபடுற ஒரு சடங்கு இது. முளைப்பாரி எதுக்காக கொண்டாடுறாங்க? பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்காக இது ஒரு சடங்கு. ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. எந்த மாதம்? ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. பெண்கள் மட்டுமே வழிபடும் ஒரு சடங்கு. இதை பெண்கள் மட்டுமே இந்த விழாவை கொண்டாடுவாங்க. எப்படி முளைப்பாரி போடணும்னு பார்க்கலாமா? நவதானியங்கள். நவதானியங்கள் என்னன்னு தெரியுமா? நவனா 9 தானியங்கள். என்னென்னு பார்க்கலாமா? நவதானியங்கள் நெல், கோதுமை, பாசிப்பயறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை இதெல்லாம் நவதானியங்கள். அதோட சோளம், கம்பு, காராமணி, மணிப்பயிறு
போன்றவற்றை ஒரு நாள் இரவு முழுதும் ஊற வைப்பாங்க. இந்த நவ தானியங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைப்பாங்க, தண்ணியில் ஊற வைப்பாங்க. நவ தானியங்கள் ஆனால் நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை, அதோடு சோளம், கம்பு, காராமணி போன்றவற்றை ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைத்து இதை ஊற வைப்பாங்க. மறுநாள் காலையில் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி வைப்பர். அதை இதெல்லாம் எடுத்து நைட்டெல்லாம் ஊற வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு சுற்றி வைப்பாங்க. முழுமுதற் கடவுளை வேண்டி வீட்டில் பொங்கலிட்டு ஊறிய விதைகளை ஒரு வாளியில் போட்டு முளைக்க விடுவர். அதை ஒரு வாளியில் போட்டு முளைக்க விடுவாங்க. முதல்ல என்ன பண்ணணும், நவதானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் எல்லாம் என்ன பண்ணணும், ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் எடுத்து அதை ஒரு வெள்ளை துணியில் சுற்றி வைப்பர். முழுமுதற் கடவுளை வேண்டி பொங்கலிட்டு ஊறிய விதைகளை ஒரு வாளியில் போட்டு முளைக்க விடுவர். தண்ணீரை ஊற்றி அதற்கு தேவையான, இப்போ எப்படி வளரும், அதுக்கு தேவையான தண்ணீர் வேணும் இல்லையா, தண்ணீரை ஊற்றி அதற்கு தேவையான ஆட்டெருவையும் மாட்டெருவையும் போட்டு வளர்ப்பர். அதற்கு தேவையான ஆட்டெருவு, மாட்டெருவு இது ரெண்டையும் சேர்த்து போட்டு வளர்ப்பாங்க. தண்ணீரை ஊற்றி அதற்கு தேவையான ஆட்டெருவையும் மாட்டெருவையும், மாட்டுச்சாணம் சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் போட்டு வளர்ப்பாங்க. அதுதான் உரம் மாதிரி. இது எதுக்காக செய்வாங்க, திருமணம், புதுமனை புகுவிழா, அம்மன் கோவில் திருவிழா, முக்கியமாக திருவிழாக்களில் முளைப்பாரி போடுவாங்க போன்ற நிகழ்ச்சிகளில் பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து, இங்கே பாருங்க, இதுதான் முளைப்பாரி. இதில் பெண்கள் எப்படி பெண்கள் தலையில் சுமந்து வட்டமிட்டு இந்த பாடலை பாடுவாங்க. திருமணம், புதுமனை புகுவிழா, அம்மன் கோவில் திருவிழா போன்ற நிகழ்ச்சிகளில் பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து வட்டமிட்டு இப்பாடலை பாடுவர். இப்போ முளைப்பாரினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதை முக்கியமாக கோவில் திருவிழாக்களில் பெண்கள் இதை தலையில் சுமந்துட்டு நிறைய ஊரில் காப்பு கட்டி இதை பெரிய விசேஷமாக நடத்துவாங்க. முளைப்பாரி பாடல், இதில் இருக்க புதிய சொற்கள் பார்க்கலாமா. முளைப்பாரி புதிய சொற்கள் மு, லை, இப், பா, ரி. முளைப்பாரி, முளை, மு, லை, இப், பா, ரி. முளைப்பாரி. இரண்டாவது தையலர். தையலர்னு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு, பெண்கள். தையலர்னா பெண்கள். பே, இன், க, இல், தையலர், தை, ய, லா, இர். தையலர்னா பெண்கள். முளைப்பாரி மு, லை, இப், பா, ரி. முளைப்பாரி. தையலர் தை, யா, லா, இர். தையலர். ஓலைக்கொட்டான். ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடைன்னு சொல்லுவோம். ஒரு கூடை, சின்ன கூடையை தான் ஓலையால் முடையப்பட்டது ஓலைக்கொட்டான்னு சொல்லுவோம். ஓ, லை, இக். ஓலைக் கொட்டான். கோ, இட், டா, இன். ஓலை கொட்டான். மூன்றாவது ஓலை கொட்டான். ஓ, லை, இக், கோ, இட், டா, இன். ஓலை கொட்டான். நான்காவது மாட்டாந்தொழு. மாட்டாந்தொழுன்னா என்னன்னு தெரியுமா, மாடுங்கள்லாம் கட்டுற இடம் பேர் மாட்டாந்தொழுன்னு சொல்லுவோம். மாட்டாந்தொழு. மா, இட், மா, இட், டா, இந்த. மாட்டாந்த தொழு. தோ, ழு. தொழு. மாட்டாந்தொழு. மா, இட், டா, இந்த, தோ, ழு. மாட்டாந்தொழு. ஐந்தாவது ஆட்டாந்தொழு. ஆ, இட், டா, இந்த. ஆட்டாந்தொழு. தோ, ழு,
தொழு மாட்டாந்தொழு ஆட்டாந்தொழு. முளைப்பாரி தையலர் ஓலைக்கொட்டான் மாட்டாந்தொழு ஆட்டாந்தொழு. பொருள் எழுதுக. பொருள்னா மீனிங்ஸ். பொருள் எழுதுக. பொருள் எழுதுக. முளைப்பாரி. முளைப்பாரினா முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண் பாண்டம். நம்ம தானியங்கள்லாம் சிறு இதில் போட்டு வைப்போம் இல்லையா, முளைப்பாரி. அதுதான் முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம். ஒரு சின்ன பாண்டத்தில் போட்டு வைப்போம் இல்லையா. முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண் பாண்டம். முளைப்பாரினா என்ன நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண் பாண்டம். தையலர். தையலர்னா யாரு? பெண்கள். தையலர்னா பெண்கள். முதல் முளைப்பாரினா முளையிட்ட நவதானியங்களை முளையிடுறோம் இல்லையா. முளையிட்ட நவதானியங்களை நிறைந்த சிறு மண் பாண்டம். தையலர். தையலர்னா யாருன்னு பார்த்து ஏற்கனவே. பெண்கள். பெண்கள். ஓலைக்கொட்டான். மூன்றாவது ஓலைக்கொட்டான். ஓலைக்கொட்டான்னா என்ன? ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. ஓலையால் முடைவாங்க இல்லையா கூடைங்கள்லாம், அதுதான் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. திரும்பவும் சொல்லுங்க. முளைப்பாரினா முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண் பாண்டம். தையலர் பெண்கள். ஓலைக்கொட்டான் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. நான்காவது மாட்டாந்தொழு. மாட்டாந்தொழுனா மாடு கட்டும் இடம். மாட்டாந்தொழு மாடு கட்டும் இடம். ஆட்டாந்தொழு. ஆட்டாந்தொழுனா ஆடு கட்டும் இடம். ஆடுங்கள்லாம் கட்டி வைப்பாங்களா, அந்த இடத்தோட பேர் ஆட்டாந்தொழு. ஆட்டாந்தொழு ஆடு கட்டும் இடம். பிரித்து எழுதுக. கொடுத்துருக்க சொல்ல இருவேறு சொல்ல பிரித்து எழுத போகிறோம் இல்லையா. பிரிக்கும் போது ஒரே பொருள் தரணும், முழுமையான பொருள் தரணும். சோளத்தட்டு. பிரித்து எழுதுக. சோளத்தட்டு. சோளத்தட்டு. இதை பிரித்தா பொருள் தரணும். வெவ்வேறு சொல்ல பிரிக்க போகிறோம், இருவேறு சொல்ல பிரிக்க போகிறோம். பிரித்தாலும் பொருள் தரணும். சோளம் ப்ளஸ் தட்டு. சோளத்தட்டு. சோளம் ப்ளஸ் தட்டு. சோளத்தட்டு. சோளத்தட்டை பிரித்தா சோளம் ப்ளஸ் தட்டு. சோளம் ப்ளஸ் தட்டு. மாட்டெரு. மாட்டெரு. மாட்டெரு பிரித்தா மாட்டு. மாட்டு ப்ளஸ் எரு. மாட்டு ப்ளஸ் எரு. மாட்டெரு. இதை பிரித்தா மாட்டு ப்ளஸ் எரு. மாட்டெரு. மூன்றாவது பொங்கலிட்டு. பொங்கலிட்டு. பொங்கல் ப்ளஸ் இட்டு. பொங்கலிட்டு. பொங்கல் ப்ளஸ் இட்டு. பொங்கலிட்டு. பொங்கலிட்ட பிரித்தா பொங்கல் ப்ளஸ் இட்டு. பொங்கலிட்டு பிரித்தா பொங்கல் ப்ளஸ் இட்டு. முதலாவது சோளத்தட்டு. சோளம் ப்ளஸ் தட்டு. சோளம் ப்ளஸ் தட்டு. இரண்டாவது மாட்டெரு. மாட்டு ப்ளஸ் எரு. மூன்றாவது பொங்கலிட்டு. பொங்கல் ப்ளஸ் இட்டு. அடுத்தது சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுக. கொடுத்துருக்கிறத இருவேறு சொல்ல ஒரே சொல்ல இப்போ நம்ம சேர்த்து எழுத போகிறோம். பார்க்கலாமா? சேர்த்து எழுதுக. முதலாவது 2 ப்ளஸ் எடுத்து. 2 ப்ளஸ் எடுத்து. இரண்டெடுத்து. 2 ப்ளஸ் எடுத்து. இரண்டெடுத்து. 2 ப்ளஸ் எடுத்து. இது ரெண்டு என்னச்சா இரண்டெடுத்து. இ ரா இன் டே டு இத் டு. இரண்டெடுத்து. இரண்டெடுத்து. இ ரா இன் டே டு இத் து. 2 ப்ளஸ் எடுத்து. இரண்டெடுத்து. இரண்டாவது செவ்வாய் ப்ளஸ் கிழமை. செவ்வாய் கிழமை. செவ்வாய் ப்ளஸ் கிழமை.
செவ்வாய்க்கிழமை. இக்கு நடுவில் இக்குன்ற ஒரு எழுத்தை இணைக்க போகிறோம். செவ்வாய் ப்ளஸ் கிழமை, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. சே இவ் வா இ இக். செவ்வாய்க்கிழமை. கி ரா மை. கிழமை. செவ்வாய்க்கிழமை. மூன்றாவது மணி ப்ளஸ் பயறு. மணி ப்ளஸ் பயறு. இது ரெண்டையும் இணைச்சா என்ன வரும்? மணிப்பயறு. மணிப்பயறு. மா நீ இப் பா ய ரு. மணிப்பயறு. மணி ப்ளஸ் பயறு, மணிப்பயறு. சேர்த்து எழுதுக. முதலாவது 2 ப்ளஸ் எடுத்து இரண்டெடுத்து. 2 ப்ளஸ் எடுத்து இரண்டெடுத்து. செவ்வாய் ப்ளஸ் கிழமை, செவ்வாய்க்கிழமை. மூன்றாவது மணி ப்ளஸ் பயறு, மணிப்பயறு. பேச்சு வழக்கு சொற்கள், எழுத்து வழக்கு சொற்கள். இப்போ நம்ம பேசும்போது ஒரு மாதிரி பேசுவோம், எழுதும்போது வேற மாதிரி எழுதுவோம் இல்லையா? பேச்சு வழக்கு சொற்கள், அதற்கு உண்டான எழுத்து வழக்கு சொற்களை நம்ம இப்போ எழுத போகிறோம். கொடுத்துருக்கிற பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எடுத்து நம்ம இப்போ எழுத போகிறோம். எழுதலாமா? பேச்சு வழக்கு சொற்கள், எழுத்து வழக்கு சொற்கள். முதலாவது ஒசந்த. ஒசந்த. ஒசந்தனா என்ன? சொல்லும்போது ஒசந்தன்னு சொல்லுவோம், எழுதும்போது உயர்ந்த. உ ய இர் இந்த் த. ஒசந்தனா உயர்ந்த. ஒசந்த, உயர்ந்த. ஒசந்த, உயர்ந்த. பேசும்போது ஒசந்தன்னு சொல்லுவோம், எழுதும்போது உயர்ந்தன்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது செவ்வா. செவ்வா. சொல்லும்போது செவ்வான்னு சொல்லுவோம், எழுதும்போது செவ்வாய். சே இவ் வா இ. செவ்வாய். ஒசந்த, உயர்ந்த. செவ்வா, செவ்வாய். மூன்றாவது ஊறவச்சி. சொல்லும்போது ஊறவச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? ஊறவச்சி. எழுதும்போது ஊற வைத்து. ஊற, ஊற வை இத் து. ஊற வைத்து. ஊறவச்சி. எழுதும்போது ஊற வைத்து. ஊற, ஊற வை இத் து. ஊற வைத்து. நான்காவது முறிச்சி. மு ரி இச் சி. முறிச்சி. எழுதும்போது முறித்து. எழுதும்போது எப்படி எழுதுவோம்? அதை சொல்லும்போது முறிச்சின்னு சொல்லுவோம், எழுதும்போது முறித்து. மு ரி இத்து. முறித்து. ஐந்தாவது வாங்கியாந்த. வாங்கியாந்த. சொல்லும்போது வாங்கியாந்தன்னு சொல்லுவாங்க ஒரு சிலங்க. அது எழுதும்போது எப்படி எழுதுவோம்? வாங்கி வந்த. வா இன் கி. வாங்கி வந்த. வா இன் த. வந்த. முதலாவது ஒசந்த, உயர்ந்த. செவ்வா, செவ்வாய். ஊறவச்சி, ஊற வைத்து. முறிச்சி, முறித்து. வாங்கியாந்த, வாங்கி வந்த. கொடுத்துருக்கிறத ஃபுல்லாக நான்காவது பாடத்தை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.